Hi friends, welcome to Tasty Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பள்ளிப்பாளைய சிக்கன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம தாளிச்சிடலாம். பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு வந்து தாளிக்கிற டிஃப்ரெண்ட்டுங்க. இதுக்கு ஜீரகமும் 2 குட்டி பீஸ் பட்டையும் வச்சுருக்கிறேன். போட்டு தாளிச்சிடலாம். இவங்க ஒன்றும் புதுசு இல்லைங்க, சிந்தாமணியோட தங்கச்சி தான் பள்ளிப்பாளைய சிக்கன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். அப்படியே மிளகா 15 எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் லெஸ் ஸ்பைசி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த உருண்டை மிளகாவும் வச்சுருக்கேன். பெரிய மிளகா ஒரு 10, உருண்டை மிளகாவில் வந்து ஒரு 5 வச்சுருக்கேன். ஏன்னா அது ஒரு டேஸ்ட்டு. இப்போவே நம்ம என்ன ஆட் பண்ணிடலான்னா, தாளிக்கும் போது பள்ளிப்பாளையத்தோட சீஃப் கெஸ்ட் லாஸ்ட் டைம் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போயும் ஒரு 5 பீஸ் போட்டுக்கலாம். 5-6 பீஸை போட்டு வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும், அதுக்காக தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி போட்டோன்னே நம்ம என்ன பண்ணோம்னா உப்பு போட்டுடணும். அப்போ தான் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் அழகாக வதங்கும். சிக்கனுக்கு எல்லாத்துக்கும் தேவையான உப்பு இப்போவே போட்டுடலாம். அப்புறம் லாஸ்ட்டாக டேஸ்ட் பார்க்கும்போது 10 கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் எலும்பாகவும் எடுத்து வச்சுருக்காங்க, அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். எலும்போடு இருக்க சிக்கன் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பாருங்கள், சிக்கனையும் நான் வந்து லட்டு மாதிரி அப்படியே பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, சும்மா கலருக்காகங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அவ்வளோதாங்க. சிக்கன் எல்லாம் தான் ஆட் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பண்ணணும்னா நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு, தண்ணியெல்லாம் இப்போ ஊற்ற வேண்டாம். சிக்கனில் உள்ள தண்ணியை வந்து நல்லா வேகிற வரையும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. ஒரு 15 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு வச்சாச்சு. இப்போ எடுத்து பார்த்துடலாம். பார்த்து எடுக்கணுங்க, கையில் ஆவி எடுக்காமல். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி ஊற்றாமே பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. 90% ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இதிலே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு சிக்கன்லாம். பாருங்கள், கட் பண்ணோன்னா அழகாக கட் ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போனால், இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம 1/2 சொம்பு தண்ணி ஊற்றியாச்சு. இதை மறுபடியும் கொஞ்சம் நேரம் கவர் பண்ணிவிட்டு முடித்தா சீக்கிரமாக பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எடுத்துடலாங்க.
15 மினிட்ஸ் வச்சாச்சு. பார்த்து எடுங்க, கையில் ஆவி அடிக்காமல். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது கொஞ்சம் வந்து லைட்டாக கிரேவியோட மசாலா ஒட்டின மாதிரி தான் இருக்கணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சா? இப்போ இந்த சீஃப் கெஸ்ட்டு தேங்காவை இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பல்லாக வச்சுருக்கேன்ட்டு. இவ்வளோ பெருசாக கீற்று போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் போடணும் இந்த பள்ளிப்பாளையத்துக்கு. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக போட்டுட்டு கருவேப்பிலை 2 பீஸ் போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போனால் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்க்கணும். இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணுன்னா கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா பரோட்டாக்கள் எல்லாத்துக்குள்ள வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.